வராகி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அதிசயங்களும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நம்ம சந்திக்கிறத பல பக்தர்கள் நமக்கு சொல்ல சொல்ல நம்ம காதில் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு காலமாக இந்த கலியுகம் விளங்கிக்கிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சமியிலும் செய்யக்கூடிய வராகி சஹஸ்ரநாம ஹோமம், அம்பாளுடைய 1008 நாமாவளி சொல்லி அம்பாளுக்கு ஹோமம். இரவு காலத்தில் வாராகி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். அதனால் அந்த கோயிலில் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு மகாதீபாராதனை உபசார பூஜைகள் இது செய்வதெல்லாம் வழக்கம். வராகம் அப்படின்னா பன்றி அப்படின்னு. இந்த வாராகி அம்பாள் சப்த கன்னிகைகளில் பஞ்சமி திதியை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விசேஷ தெய்வமாக அம்பிகை பார்க்கப்படுகிறாள். அரசாங்க சம்பந்தமான வேலைகளோ இல்லை அதை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாவோ, இல்லை அரசியல்வாதிகள் சார்ந்த வகையில் பிரச்சனைகள் இருந்தாலோ, தந்தை வகையில் ஏதாவது பிரச்சனைகள் சந்திக்கிறதா இருந்தால் கூட இந்த சூரிய ஓரையில் அம்பாளுக்கு தீபம் ஏற்றும் போது ரொம்ப சீக்கிரமான பலன்கள் அவங்க எதிர்பார்க்கலாம். ஐந்தகரத்தனை யானை முகத்தினை இந்தின் கிளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமோ நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. மாத்ருभ्यो நமः, பித்ருभ्यो நமः, குருதேவதாய நமः, குலதேவதாய நமः. ஜெய் சக்தி அஷ்டவராகி சக்தி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆலய தீபம் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களது வராகி மைந்தன் ஜோதிட வித்யாசகர் நீலகண்ட சாஸ்திரிகள் பேசுகிறேங்க. இந்த நாள் நம்ம தெரிஞ்சுக்க போகிற கோயில் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு கோயிலுமே ஒவ்வொரு அதிசயங்கள்லாம் நிறைந்து தான் நமக்கு நிறைய கோயில்கள் கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கோவிலில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிற ரொம்ப விசேஷமான ஒரு கோவில், கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய அம்பிகையாக இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது வராகி தாயார். இந்த வராகி தாயாருடைய அதிசயம் பழைய இடத்துல பல விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிற கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கரகோடஹள்ளியில் இருக்கக்கூடிய அதிசயம் நிகழ்த்தும் அஷ்டவராகி தாயார் பற்றிய விஷயம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நாள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாராகிய வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் கண்கூடாக தீருது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, வராகி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அதிசயங்களும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நம்ம சந்திக்கிறத பல பக்தர்கள் நமக்கு சொல்ல சொல்ல நம்ம காதில் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு காலமாக இந்த கலியுகம் விளங்கிக்கிட்டு இருக்குங்க. அதில் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கரகோடஹள்ளியில் இருக்கக்கூடிய அதிசயம் நிகழ்த்தும் வராகி தாயார் பல்வேறு அதிசயங்கள்லாம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா, நிறைய கோயில்களில் போய் நிறைய செலவுகள், அதாவது நமக்கு கல்யாணம் நடக்கலை, குழந்தை பிறக்கலை, வேலை கிடைக்கல, கடன் பிரச்சனை தீரலை, இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு பல கோயில்களில் போய் கொஞ்ச நஞ்ச பரிகாரம்லாம் இல்லைங்க, நிறைய பரிகாரத்தை செஞ்சுருப்போம். இந்த இடத்துல ஒரு பரிகாரம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு 10,000 20,000 செலவு பண்ணுறது. அதே மாதிரி இன்னொரு கோயிலில் போய் அங்கே பூஜை பண்ணால் இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சால் சீக்கிரமாக அந்த பிரச்சனைலாம் தீரும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நிறைய பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் எளிமையான பரிகாரங்கள், அதாவது முடிஞ்சளவுக்கு செலவில்லா பரிகாரங்கள் செஞ்சு அதன் மூலமாக மிக விரைவிலேயே மிகப்பெரிய வெற்றிகளையும் அதிசயம் நிகழ்த்தி கொண்டிருக்க இந்த வராகி தாயார் கோவிலில் செய்யக்கூடிய வழிபாடுகள் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்பாள் கோயிலில் தேய்பிறை பஞ்சமி நாளில் செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் ரொம்ப விசேஷங்க. அடுத்தாப்புல ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சமியிலும் செய்யக்கூடிய வாராகி சஹஸ்ரநாம ஹோமம்,
அம்பாளுடைய 1008 நாமாவளி சொல்லி அம்பாளுக்கு ஹோமம். அதாவது இந்த 1008 நாமாவளினா ஒவ்வொரு அவதாரத்திலுமே ஒவ்வொரு பலன்களை எல்லாம் இந்த அம்பிகை பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பான். அப்படி அம்பாள் செய்த 1008 வகையான பலன்களை எல்லாம் சொல்லி அம்பாளுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த தேய்பிறை பஞ்சமி ஹோமம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு விசேஷமாக அந்த கோயில் இருக்குங்க. இந்த கோயிலில் அந்த ஹோமத்தில் கலந்துக்கிறதுக்காக யாருக்கும் பார்த்திங்கன்னா பணம் வாங்குறதோ இல்லை நீங்கள் அதை வாங்கித்தாங்க இந்த பொருள் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆலய நிர்வாகம் சார்பில் யாரையுமே இது வரைக்கும் கேட்டது கிடையாது, கட்டாயப்படுத்தவும் கிடையாது. பக்தர்களாக தாமாகவே கலந்துக்கிட்டு அந்த பூஜையில் அவங்கள தோன்றது வாங்கி வந்து கொடுப்பாங்க. இதில் நடந்த நிறைய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சுவாமி இந்த கோயிலுக்கு போனப்பமா என் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை இத்தனை நாள் வரைக்கும் இத்தனை வருஷங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷமாக நிறைய பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல பல பேரோட வாழ்க்கையில் இந்த கோயிலுக்கு போனதே நிறைய ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அந்த இடத்துல பார்த்துருக்காங்க. அதுதான் அந்த கோயிலோட விசேஷம். தேய்பிறை பஞ்சமில் அடுத்தாப்புல இந்த அம்பாளுக்கு யாகம் வளர்த்து அதில் ஆகுதிகளெல்லாம் சேர்த்து மகாபூர்ணாவதி செஞ்சு அம்பாளுக்கு சகல உபசார பூஜைகள்லாம் செய்து இந்த கும்பத்தை எடுத்துகிட்டு போய் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து அம்பாளை அப்படியே மகா அலங்கார சுரூபிணியாக தயார் செஞ்சு சாயங்காலத்தில் இரவு காலத்தில் வாராகி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். அதனால் அந்த கோயிலில் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு மகா தீபாராதனை உபசார பூஜைகள் இது செய்வதெல்லாம் வழக்கம். பொதுவாகவே வராகி வழிபாடு அப்படின்னா வராகினா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வராகம் அப்படின்னா பன்றி அப்படின்னு. இந்த வாராகி அம்பாள் சப்த கன்னிகைகளில் பஞ்சமி திதியை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விசேஷ தெய்வமாக அம்பிகை பார்க்கப்படுகிறாள். இந்த பஞ்சமி நாளில் அம்பாள் வாராகிக்கு அதீதமான சக்தி பேராற்றல் உண்டு அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போது இந்த நம்ம பார்த்துருப்போம் ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு நேரத்தை அவங்களுடைய சக்தியாக வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா காட்டு பன்றி இருக்கு இல்லையா, இரவு நேரத்தில் தான் பயங்கர வீரியமாக அதிக ஆற்றலோடு இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த வராகி தாயார் இரவு நேரத்தில் தான். அதனால தான் வராகி வழிபாடு பார்த்திங்கன்னா சூரியன் மறைஞ்ச பிறகு இந்த வழிபாடு செய்வது வழக்கமாக வச்சுருக்காங்க. எப்போவுமே வராகி வழிபாடை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது நான் போகிறேன் சுவாமி கும்பிடுறேன் எனக்கு வராகி அம்பாள் நல்லதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா அம்பாள் வராகி கும்பிட்டேன் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் இந்த இரவு நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடுக்கு அதிகமான பலன் அம்பாள் கொடுப்பான். அதுவும் இரவு 7 மணிக்கு மேலே விடியற்கால 5 மணிக்குள்ளங்க. ஏன்னா மக்கள் நடமாட்டம் வரும்போது இந்த காட்டு பன்றி என்ன பண்ணுமா அடங்கி ஒரு இடத்துல அடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது இந்த அம்பாளை இரவு நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வழிபாடு செய்வாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செலவு பண்ணாதான் எனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த கோயிலுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்செலவில் போய் வழிபாடு செய்வாங்க. ஆனால் வழிபாடு செஞ்சுட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அப்படி கிடையாதுங்க. வராகி வழிபாடை பொறுத்த வரைக்குமே ரொம்ப எளிமையான வழிபாடுகள் மூலமாக அம்பாளை நம்ம வழிபாடுகள் மூலமாக நிறைய நல்ல பலன்கள்லாம் நம்ம அவங்கக்கிட்டேருந்து வாங்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இரவு காலத்தில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஓரை இருக்கும். அதாவது இரவு 8லேருந்து 9 மணி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போது உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய ஓரை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போது அரசாங்க சம்பந்தமான வேலைகளோ இல்லை அதை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாவோ அல்ல அரசியல்வாதிகள் சார்ந்த வகையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ தந்தை வகையில் ஏதாவது பிரச்சனைகள் சந்திக்கிறதா இருந்தால் கூட இந்த சூரிய ஓரையில் அம்பாளுக்கு தீபம் ஏற்றும் போது ரொம்ப சீக்கிரமான பலன்கள் அவங்க எதிர்பார்க்கலாம். அந்த சூரிய ஓரையில் ஏற்றும் போது கோதுமை இதனால் செய்யக்கூடிய பிரசாதத்தை நம்ம யாருக்காவது தானமாக கொடுக்கலாம். இல்லை அம்பாளுக்கு படைச்ச நிவேதியமாக வச்சுட்டு நம்ம அது 4 பேருக்கு கொடுத்துட்டு பிரார்த்தனை செய்யலாம். சீக்கிரமாக பலன் தரக்கூடியதாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். இப்போ திங்கட்கிழமை பஞ்சமி வருதுன்னு வச்சுக்கோங்களேன்.
திங்கட்கிழமை வரக்கூடிய பஞ்சமி என்பது சந்திரனுடைய ஆதிக்கத்தை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அப்படி சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாளில் மனசு ஒரே குழப்பமாக இருக்குங்க, எனக்கு பிரச்சனை ஒன்று நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் என்னால் தெளிவாக ஒரு விஷயத்தை முடிவு எடுக்க முடியல, எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க, என்ன பண்ணாலும் ஒரு பிரச்சனையாகவே போய் முடியுது, நான் சும்மா சாதாரணமாக தான் பேசுகிறேன், ஆனால் அது ஒரு பெரிய பஞ்சாயத்தில் போய் முடிந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அவங்க பார்த்திங்கன்னா திங்கட்கிழமைனால இரவு நேரங்களில் இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா சந்திரஹோரை இருக்கும். இந்த சந்திரஹோரை நேரத்தில் வராகி அம்பாளை மனப்பூர்வமாக வேண்டி வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுடைய மனசஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள்லாம் விரைவிலேயே முடிவுக்கு வருங்க. சந்திரஹோரை மனசாந்தியை தரக்கூடியதாக இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை தரக்கூடியதாக இருக்கும், தெளிவான சிந்தனை நமக்கு தரக்கூடியதாக இருக்குங்க. இப்போ சந்திரஹோரையில் பால் சம்பந்தமான பிரசாதங்கள் அம்பாளுக்கு நிவேதனம் செஞ்சு யாருக்காவது பிரசாதமாக கொடுக்கலாம், நல்ல பலன் தரும். செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடன் வியாதிகள் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தில் 8லேருந்து 9 மணிக்கு செவ்வாய் ஹோரையில் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு அகல் தீபம் ஏற்றிட்டு துவரையினால் செய்யக்கூடிய பிரசாதம் சுவாமிக்கு இல்லை கிழங்கு வகைகள், செவ்வாய் என்பது பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ பூமிக்கு அடியில் விளையக்கூடிய இந்த கிழங்கு வகைகளை அம்பாளுக்கு நைவேத்தியம் வச்சுட்டு அது யாருக்காவது தானமாக கொடுத்து வேண்டும் பொழுது ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், அண்ணன் தம்பி சண்டைகள், அதே மாதிரி ரத்த சம்பந்தமான உறவுகள் நிறைய பிரச்சனை சந்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்க மாட்டேங்குங்க, வயல் தகராறு வரப்பு தகராறு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் வரையில் வழிபாடு செய்யும்போது செவ்வாய்க்கிழமை பஞ்சமி ஒரு நாள் வழிபாடு செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக பலன் இதில் எதிர்பார்க்கலாம். அப்போது கடன் வாங்கிட்டே இருக்காங்க, அந்த கடன் தீரலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த செவ்வாய் ஓரையில் வழிபாடு செய்து நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்லலாம். வியாதிகள் அதிகமாக இருக்குது, எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்குங்க, சீக்கிரமாக வியாதிக்கு ஒரு நிவர்த்தியே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் செவ்வாய் ஓரையில் வழிபாடு செய்யும்போது அந்த வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை கொடுக்கும். இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். புதன்கிழமை குழந்தைகள் படிப்புக்காக வேண்டக்கூடியவர்கள் புதன்கிழமை புதன் வகையில் வேண்டலாம். குழந்தை வரம் வேண்டக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நாளில் குழந்தை வரத்துக்காக வேண்டக்கூடியவர்கள் அந்த குரு வகையில் வழிபாடு செய்யலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை நாளில் வராகி வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி எனக்கு நெஞ்சு வலி இருக்குங்க, சுகர் அதிகமாக பிரச்சனை, அதனால் நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது, எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், நம்மளுடைய கர்மாக்கள்லாம் விலகி நம்ம நல்லபடியாக நமக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் சனிக்கிழமை நாளில் சனி உரையில் வழிபாடு செய்யலாம். அப்போது இந்த அதிசயம் நிகழ்த்தும் அஷ்டவராகி கோயிலில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே இந்த வரக்கூடிய பஞ்சமியில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த கோயிலில் நடந்திருக்குங்க. கண்கூடாக நமக்கு பலன் தரக்கூடிய இந்த சக்தியை கொண்டவள் அதிசயம் நிகழ்த்தும் அஷ்டவராகி தாயார். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.